தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தனுசு ராசி ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ 8ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம், உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய குரு மட்டுமே 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில மன உளைச்சல்களை கொடுத்துட்டு வரார். அதே 7ஆம் இடத்துல இந்த மாதத்தில் செவ்வாய், 10ல் சுக்கிரன், ஒரு 15 டேட்டுக்கு மேலே ஆட்சி வீட்டுக்கு வந்துடுறாரு சூரிய பகவான். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் இந்த தனுசு ராசிக்கு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி பகவான் எப்போ வந்தாரோ 2025லேருந்து, ஒரு சில பேருக்கு 2024லேருந்து, குரு வக்கரமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் 2023லேருந்தே ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு வருது இந்த சனி பகவான். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பலன் நம்ம சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஆகஸ்ட் மாதம், இதுக்கு முன்னாடி ஜூலை மாதம், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி, சனி பயிற்சி, சனி வக்கரம், இது எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது சொல்லிட்டு வரலாம். ஆனால் கஷ்டப்படுறது அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் தெரியும். தனுசு ராசிக்கு நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டா கூட, ஆனால் எதுவுமே சரியில்லை அப்படின்ட்டு நிறைய கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்குறோம். நிறைய மன உளைச்சலில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது வேலையும், தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலும் அது நல்லா இருந்தால் தான் அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா பொருளாதாரம், பணம் அங்கிறது தான் வருது. பணம் வந்தால் தான் குழந்தைகளோட படிப்பு, எதிர்காலம், இன்னொன்று ஃபேமிலி ரன் பண்ணோம், இவ்வளோ இருக்குது தனுசு ராசிக்கு உண்டான கடமைகள். அப்பா அம்மாவுடைய உடல்நலம், அவங்கள பார்த்துக்கணும், இது மாதிரி நிறைய அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் என்னவோ நடக்கிறது நடந்து தான் வருது. அது சுய ஜாதகத்தை பொறுத்துன்னு வச்சுங்களேன். ஏன்னா தசாபுத்தின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது கோச்சார பலன் அப்படின்ட்டு நம்ம சொல்லி தப்பிச்சிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். தசாபுத்தி தான் மெயினாக சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு என்னென்ன தசைலாம் நடக்கும் அப்படின்னாக்கா, மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தசை தான் ஆரம்பம். அதே மாதிரி பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர தசை ஆரம்பம். உத்திராடத்துக்கு சூரிய தசை ஆரம்பம். ஒவ்வொரு தசையாக நீங்கள் சின்ன வயசுலலாம் நிறைய கடந்து வந்திருப்பீங்க. இப்போ மூல நட்சத்திரக்காரங்களுக்கா சுக்கிர தசை ஒரு 20-25 வயசுக்குள்ளே போயிருக்கும். அதிலெல்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கலாம். அடுத்து சூரிய தசை. இப்போ சூரிய தசை பார்த்தீங்கன்னாக்கா சொல்லவே தேவையில்ல. சூரிய தசை பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானாதிபதியோட தசை. அது நல்லா இருந்துச்சுன்னா சிறப்பு, அப்படி இல்லைனாக்கா அதுவும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கும். இதெல்லாம் இள வயசில் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு போயிடும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி எவ்வளோ இருப்பு இருக்கோ அதுலேருந்து அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் சந்திரன், இப்படி வரும். இந்த தசைகள் 6 வருஷம், 10 வருஷம், 7 வருஷம், இது மாதிரி தான் போகுது. கடைசியில் ராகு தசையில் லாக் ஆகும். ஏன்னா அதுதான் 18 வருடங்கள் பெரிய தசை. இந்த தசைகள் உங்களுக்கு நல்லது பண்ணுதா? உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது? மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. இப்போ சமீப காலமாக உங்களுக்கு வேலை ரீதியாக சிக்கல் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு சரியில்லை, சனி பகவானு சரியில்லாமல் இருப்பார், ஒன்று குரு சரியில்லாமல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குரு தசை கடைசியாக தான் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குரு சரியில்லையே, கோச்சாரத்தில் குரு சரியில்லை அப்படின்னாக்கா, கோச்சாரத்தில் மட்டும் இல்லை, உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால், மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், அவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை 2023லேருந்து கொடுத்துருக்கோம், இல்லைனா 24லேருந்து கொடுத்துருக்கோம். 25ல் தான் சனி பயிற்சியாகி 4ஆம் இடத்துக்கு உட்காந்தார். ஆனால் 24லேருந்தே கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னாக்கா, குரு வக்கரமாக இருப்பார் உங்கள் சுய ஜாதகத்தில். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா தசையும் உங்களுக்கு வீக்காக இருந்துச்சுனாக்கா, இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயும் பிரச்சனை கொடுத்துருக்கோம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்துருக்கலாம், கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கை அதாவது டைவர்ஸில் போய் முடிஞ்சு இப்போ 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த 2வது திருமணமும் இன்னும் அமையாமல் நிறைய முயற்சிகள் போயிட்டுருக்கும். யாருக்காவது ஆசைப்பட்டிருப்பீங்க, அது கிடச்சிருக்காது. இது மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் எதிர்பார்ப்புகள். இது தசை தீர்மானிக்கணும். இப்போ சந்திர தசையிலேருந்து எடுத்துப்போம். சந்திர தசை சொல்லவே தேவையில்லை, ராசிக்கு 8 குடைவன் தசை. இதில் அந்த தசாநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன், அந்த நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய ஒன்று மூல நட்சத்திரத்தில் இருக்கலாம், இல்லை பூராடத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்திர தசை. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல சந்திர தசைலாம். ஏன்னா அந்த நட்சத்திரத்திலிருந்து தசை பண்ணும்போது அந்த நட்சத்திராதிபதி யோகாதிபதியான்னு பார்க்கணும். இன்னொன்று இந்த சந்திர பகவானுக்கு மறையாமல் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி மறையாமல் இருந்தால் சிறப்பு. மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கும். இதெல்லாமே அந்த சுய ஜாதகம் சொல்லணும்.
இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் ஓரளவுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும். இது வந்து சந்திர தசையில் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, அந்த திருமணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகும். இது யாராருக்கெல்லாம் அப்படின்னாக்கா, மூல நட்சத்திரம் வந்து 31 to 41 வயசில் வருவீங்க. அதே வந்து பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு 10 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இந்த சந்திர மகாதசை அப்படிங்கிறது வரும். இந்த வயசில் இப்போ 10 வயசில் எப்படி திருமணம் கூடி வரும் அப்படின்னு கேட்காதீங்க. அந்த வயசுக்கு படிப்பு நல்லாயிருக்கும். இப்போ படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கனாக்கா வேலை நல்லாயிருக்கும். வேலை வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகும். இப்போ வேலையில் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையோ ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா சந்திர தசையில் இருக்கணும் கிடைக்கும். இதே உத்திராடத்துக்கு எல்லாம் வந்து 5 to 15 தான். படிக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு சிறப்பு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, அப்போ சக்ஸஸை கொடுக்கும். என்ன ஒன்று, உங்கள் ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒதுக்கி வச்சுருவாங்க. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, கோச்சார ரீதியாக குரு பலம் இல்லை அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆனால் அப்படி இருந்தும் திருமணம் நடக்கிறது இருக்குது. ஒரு சில பேருக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய இருக்குது அது சம்மந்தமாக. அடுத்து வந்து செவ்வாய் தசை. செவ்வாய் வந்து மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 41 to 48, பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு 21லேருந்து 42. இப்போ திருமணம் சார்ந்து நான் சொல்லிட்டேன், படிப்பு சார்ந்து நான் சொல்லிட்டேன். வேலையில் நல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாம். செவ்வாய் தசையில் ஒரு சில பேருக்கு வந்து செவ்வாய் வக்கரமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கலை கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் கிளியர் ஆகும். இடம் வாங்குறதோ இல்லை வீடு சம்மந்தப்பட்டதோ எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து சக்ஸஸை கொடுக்கும். இந்த செவ்வாய் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ராகுவோடு சேர்ந்துருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து கேதுவோடு சேர்ந்துருக்கும். மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய கடன் பிரச்சனை இருக்கலாம், உடல்நல தொந்தரவுகள் இருக்கலாம், திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே இந்த மாதத்தில் மாறுமானா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், மாறும். இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு நடக்குமா, கடன் பிரச்சனை தீருமா, உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீருமானா ஓரளவுக்கு தீர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருக்கார். நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்ல முடியாது, நெகட்டிவாக சொல்ல முடியாது. சுய ஜாதகத்தில் தசா நடத்தக்கூடிய கிரகம் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் சிறப்பு. இப்போ சனி வக்கரத்தில் இருக்கிறாரு, ஓரளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சனி தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறது. 4ஆம் இடத்துல வந்து அர்த்தாஷ்டம சனியா அப்படின்ட்டு ஒரு சில பேர் பயந்தாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியே அந்த வேலையில் கொஞ்சம் ஆட்டத்தை காட்டினே இருக்குது. வேலை இருக்குமா போகுமா, ஒரு சில பேருக்கு வேலை போயிருக்கோம், வேலை கிடைக்காம இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வேலை போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் நம்ம பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொல்லிடலாம், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. இப்போ நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகே, நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், அது வந்து கவலையே பட தேவையில்லை. அடுத்து வந்து ராகு தசை. ராகு வந்து வக்கர கிரகம். இப்போ நான் வந்து 1969லேருந்து 72 வரைக்கும் அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேலே 56 வயசுக்குள்ளே 3 வருஷம்தான் அது. அந்த வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது சமீப காலமாக. குரு சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது. அதாவது வேலை ரீதியாக கொஞ்சம் சிக்கல் போயின்னு இருக்கும் அவங்களுக்கெல்லாம். அது மட்டும் இல்லாமல் 1978லேருந்து 1981 வரைக்கும் போகுது இல்லையா, அந்த டைமில் பிறந்தவங்களுக்கும் ஒரு சில சிக்கலை கொடுத்துருக்கலாம். அது வந்து ராகுதசை காரணம் கிடையாது, சனி நகர்ந்த இடம். 1969 to 72 மட்டும்தான் ராகுதசை சனியோட வீட்டில் இருந்து பண்ணும். அப்போ சனி தசை மாதிரி இருக்கும். அது என்ன வயசு அப்படின்னாக்கா, இப்போ ராகுதசை வர வயசே மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 48லேருந்து 62 வரைக்கும், இன்னொன்று பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு 28லேருந்து 60 வயசு வரைக்கும், உத்திராடத்துக்கு வந்து 22 to 40. இப்போ வயசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 to 54, இன்னொன்று 45 to 48. இவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு சமீப காலமாக. வேலையில் நிறைய சிக்கல். இது எல்லாமே தீருமா அப்படின்னா கன்ஃபார்மாக தீரும். சனி வக்கரத்தில் இருக்கிறாரு. இந்த மாதமும் அடுத்த மாதமா டிசம்பருக்குள்ளே தீர்ந்துடும். எப்படியும் வேலை ரீதியாக அவங்களுக்கு சிக்கல் இருக்குதுன்னு வச்சிங்களேன். வேலை போகிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா ஏதோ தெரியலங்க, வேலையில் ஒன்று டவுட்டாக இருக்குது, வேலை போய் வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல் தீரும். ஏன்னா இருக்குமா போகுமா அப்படின்றத விட அதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும், அவ்வளோதான். வேலை கன்ஃபார்ம் ஆகும். வேலை போயிடுச்சுன்னா வேலை கிடைக்கும், அது மாதிரி. இல்லை அந்த வேலை வந்து நிரந்தரமாகும், அது மாதிரி. உங்களுக்கு வந்து அது மாதிரியான கொஞ்சம் சிக்கல்லாம் இருந்துச்சுன்னா அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக வேலை போச்சுங்க, 1 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்க, இல்லை 6 மாதமாக வேலை இல்லாமல் இருக்க, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கன்ஃபார்மாக முயற்சி பண்ணுங்கள். இந்த சனி வக்கர காலமே கொடுக்கும். இந்த டிசம்பருக்குள்ளவே நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதில் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கூட கிடைக்கலாம் என்னோட கணிப்புப்படி. இதில் ஒரு சில பேருக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, கடன் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை, சிக்கல், இது எல்லாமே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இந்த வயசில் இருக்கிறவங்க மட்டும் நான் சொல்கிறது வந்து 50 to 54, 45 to 48. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாதசை பாதித்தவங்களுக்கும் சரி, அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன். செவ்வாதசைனாக்கா மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா ப்ராப்ளத்தை கொடுக்கும், அது தசை தான் காரணம். இன்னொன்று ராகு தசையே வந்து உங்களுக்கு அந்த வீடு கொடுத்த கிரகம் சரியில்லாமல் நிறைய கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னாக்கா முயற்சிகள் அதிகமாக போடுங்க.
நீங்கள் வந்து பெருசாக எதிர்பார்ப்புகளை வேண்டாம். இந்த டைமில் உங்கள் சுய ஜாதகம் செக் பண்ணுறது நல்லது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அதை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. அடுத்து வந்து குருதசை. குருதசை உங்களுக்கு சிறப்பு. எப்படி பார்த்தாலும் அந்த குருதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது. குரு 8ஆம் இடத்துல வந்து கோச்சார ரீதியாக இருந்தால் கூட பெரிய கஷ்டங்களை கொடுக்காது. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இன்னொன்று உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ஆகஸ்ட் மாதம் பார்ப்பீங்க. குருதசையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, எல்லாமே பாசிட்டிவாக சொல்லலாம். கடன் பிரச்சனை தீர்றது, உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். நன்றி.